பேசிக்கலி வெல்த் பில்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பரவலாக வளரும் நாடுகளில் முன்னே விட கூடுதலாக பேசப்படுது. ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் அந்த வெல்த் பில்டிங்கிற ஒரு வார்த்தை கூட கிடையாது. லேட்டர் நான்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு படிக்கலாம் ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபேஸ் உண்டு, இந்த 8 மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டாக ஒரு நியானா நடந்தப்போ ஜென்சிஸ் வந்து பேசினாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயம், ஐ திங்க் ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஒரு பொண்ணு சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு 24 வயசுல ஏன் செட்டில் ஆகலைங்கிற பதட்டம் வந்துடுது அப்படின்னா. எங்கள் ஊரில் 24 வயசுலாம் செட்டில் ஆகிறதுனா என்னங்கிறத பற்றி நாங்கள் யோசிச்சதே கிடையாது. படித்து முடிச்சிருப்போம், ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், சித்தப்பா பெரியப்பா யாராவது சொல்லுவாங்க, தெரிஞ்ச வேலைக்கு போவோம். என்றைக்கு வேலைக்கு போகணுன்னு கூட தெரியாது. டசன்ட் மீன் தட் வி ஆர் இன்னசென்ட் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு நான் சொல்லவில்லை. வித் நாட் மச் ஆஃப் அன் எக்ஸ்போஷர். பட் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பியர் ப்ரெஷர், சூழ்நிலைகள், சுற்று வட்டாரம், சோஷியல் மீடியாவில் வரக்கூடியதை பார்க்குறோம். ஒரு ஃபவுண்டர் வராரு, அவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்லாம் கட் பண்ணோம்னா 1000 கோடி ஒரு கம்பெனியோடைய வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு யூடியூபர் பார்க்குறோம், 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 1 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கார், அவர் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணார், இன்றைக்கி அவருடைய வேல்யூ இவ்வளவு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆர் வி நாட் இன் தட் மார்க், நம்ம இந்த இடத்துல இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. அப்போ என்னன்னா பதட்டம் வேக வேகமாக இருக்கும், சீக்கிரமாக மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இது கூட இப்போ பேசிகிட்டு இருக்காங்களா என்ன, ஃபாஸ்ட் இன்கம் ரிட்டையர்டு ஏர்லியா ஃபயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து 5 லட்சம் 10 லட்சம் மாதம் சம்பாரித்து அல்லது சைடில் ஒரு ப்ராப்பரான ஒரு பாசிவ் இன்கமாக பில்ட் பண்ணி ஒரு 30 வயசுக்குள்ளே ஃபுல்லாகி செட்டில் ஆகிட்டு ரிட்டையர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அடிக்கடி சொல்கிறது உள்ள ஜென்ரேஷன்ஸ் கோயிங் டு ரிட்டையர் அட் ஏஜ் ஆஃப் 40. அதில் எந்த கான்செப்ட்டில் எந்த பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் அப்படின்னா, 40 வயசுக்குள்ளே நீங்கள் தேவையான அளவுக்கு வெல்த்தை பில்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு நிற்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆஸ் யூ செட் தட் ஏஐ இந்த மாதிரியான விஷயம், இதுக்கடுத்து பிக் 7 கம்பெனிஸ் ஆர் வாக்கிங் ஆன் குவாண்டம் ப்ளஸ் ஏஐ கான்செப்ட். அது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உலகத்தோட பெரிய மேஜிக் நம்பிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றுமே இல்லை, குவாண்டமும் ஏஐயும் மிக்ஸ் ஆச்சுன்னா என்னென்னலாம் விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மைண்ட் செட் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது. பணம் பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை சேர்க்குறது, பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடுகள் செய்கிறது, ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறது, இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் செட் ஆர்கிடெக்சர். மை ஃபர்ஸ்ட் வாட் யூ சே ரெக்வெஸ்ட் ஆர் என்னென்னா, இந்த ப்ரெஷரில் மாட்டிக்காமல் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் ஸோ ஈஸி டு சே. நான் வேணால் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், பொறுமையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து உன் வயசில் எப்படி இருக்கான் பாரு, உன் வயசில் எப்படி இருக்கான் பாரு. நாங்களாம் சின்ன வயசில் திட்டு வாங்குறப்ப எங்களுக்குலாம் 28 வயசில் சொல்லுவாங்க, உன் வயசில் இருக்கவன் எப்படி பொறுப்பாக இருக்கான் பாரு, வேலையில் இருக்கான் பாரு, சம்பாதிக்கிறான் பாரு, கல்யாணம் பண்ணிட்டான் பாரு, குழந்தை பெற்றுட்டான் பாருன்னு. இப்போலாம் 20 வயசுலேயே கிட்டத்தட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யூ நாட் டூயிங் கிரேட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் கண்ணு முன்னால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அந்த பிக்கெஸ்ட் ஹைலைட்ஸை பார்க்குறீங்க. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மனிதருடைய டாப் மோஸ்ட் பொசிஷனை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு நம்ம எப்போ வர்றதுங்கிற பதக்கம் கூடுதலாக வருகிற போது பணத்தை வேக வேகமாக சம்பாரிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. வி ஹேவ் லாட் ஆஃப் கோல்ஸ் பட் வி டோன்ட் ஹேவ் சிஸ்டம். இங்கே தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்கிங் மனி அண்ட் பில்டிங் கேப்பபிலிட்டி. இங்கே தான் பயங்கரமான ட்ராப் உட்காந்துருக்கு. பில்டிங் வெல்த் பில்டிங்குக்கும் கேப்பபிலிட்டி பில்டிங்க்கும் தொடர்பு இருக்குது. ஸோ வெல்த் பில்டிங் அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங் ஆர் கோயிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த் பில்டிங்கில் ஒரு தனி கான்செப்ட் கிடையாது. அப்போ இன்றைக்கி யாருக்கெல்லாம் 20 வயசு, இப்போது இன்னமே 20 வயசே ஆகலையா, 20 மேலே ஆயிடுச்சு, ஓகே 20 to 30 அவ்வளோ பேர் வந்துடுவீங்க. ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் பீரியட். ஆக்சுவலாக 20 to 30 அப்படிங்கிறது தான் பரபரன்னு ஓட வேண்டியதாக இருக்கும். பேரலாக பயங்கரமான எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும், பியர் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் ஒரு கோல் போஸ்ட்டை ரீச் அவுட் பண்ணால் அந்த கோல் போஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகத்துடைய பெரும் அரசியல் என்ன தெரியுமா, நீங்கள் எப்போதுமே சுமாரான ஆளுங்கிற ஃபீலிங் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கிறது தான். எல்லாமே அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் மைண்ட் செட்டை ஆர்கிடெக்சர் பண்ணி ஒரு ஷேப்பை பண்ணலைன்னா என்ன ஆகிடும்னு கேட்டால், அவசர தேவை எது அவசிய தேவை எதுன்னு புரியாது. நம்ம எல்லாருமே ரியாக்ட் டு அவசர தேவைகள் தான். அவசர தேவை அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க முடியாது நினைக்கிறோம். பழைய அவசர தேவை வேறு, இப்போ இருக்க அவசர தேவை வேறு. பழைய அவசர தேவை என்ன, உடல்நிலை சரியில்லை, உடனடியாக பணம் வேண்டும், கடன் வாங்கு, இது ஒரு அவசர தேவை. பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, வேறு வழி இல்லை, இந்த வேலையை செய்வோம், இன்றைக்கி ஒரு ஒரு பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கிறது ஒரு அவசர தேவை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், இதெல்லாம் அவசர தேவை. ஆனால் இன்றைக்கான அவசர தேவைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. லேப்டாப் வாங்குறது அவசர தேவையாயிடுச்சு, செல்ஃபோன் வாங்குறது அவசர தேவையாயிடுச்சு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது ஒரு அவசர தேவையாயிடுச்சு. முன்னாலாம் கல்யாணம் அப்படியே பொண்ணு தான் புது ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ எந்த ஃப்ரெண்டு கல்யாணம் நம்ம வேறு புது ட்ரெஸ் போட்டு வேண்டியது இல்லையா, அப்படி தானே? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக முடியல. இதுவே பெரிய மென்டல் ப்ரெஷர் ஆகிருக்கிறதால மென்டல் லேபர் அப்படிங்கிறாங்க. இப்போ நானே இன்றைக்கி போயிட்டு 2-3 பிகின் உச்சி வீடியோலாம் பார்த்தேன். நம்ம என்ன கலர் சட்டையை போட்டு பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு. கடைசியில் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இது போட்ட மாதிரியே தெரியலன்னு சொல்லி இதை தூக்கி போட்டு வந்திருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இப்போ அவசர தேவை என்பதெல்லாம் உங்களை ப்ரெசன்டபுளாக காட்டிக்கிறதுக்கோ அல்லது யாரெல்லாம் பெரிதாக இதெல்லாம் கவனிப்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டோ செய்கிற செலவுகள் தான் அவசர தேவைகள். அது அவசிய தேவையினுடைய புரிதலை கெடுத்துடும். பணம் தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது உங்களுடைய அவசர தேவைகளை தான். திஸ் இஸ் அன் ஏஜ் டு பில்ட் யுவர் கேப்பபிலிட்டி. அதுதான் முக்கியம்.
கேப்பபிலிட்டி பில்டிங் வில் டேக் யூ டு த பிக்கஸ்ட் லெவல். முதல்ல நம்ம சொன்னது மாதிரி ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிஷம் ரீல் பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், அவர் அலிபாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு, 40 வயசுலாம் ஸ்டார்ட் பண்ணார், படாபடானார், பணக்காரரானார். அப்படிலாம் யாரும் கிடையாது. சில பேருக்கு வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்க்கையை தொடங்கியவர்கள் பெரிய இடத்தை உயர்வதற்கு ஒரு 30 வருடம் தேவைப்பட்டிருக்கலாம். இப்போ அது 10 வருஷத்தில் சாத்தியப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான டைம்ங்கிறது தேவைப்படுது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்னா அதோடைய ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். வி ஆர் ட்ரைங் டு காப்பி த ரிசல்ட். இதுதான் பெரிய பிரச்சனை. ஒய் திஸ் பிகம் எ ட்ராப் அப்படின்னு கேட்டோம்னா, கேப்பபிலிட்டி பில்டிங் பண்ணுறதுல நமக்கு சுணக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அவுட்கம் பயஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. வாட் இஸ் தட் அவுட்கம் பயஸ் அப்படின்னா, ஒரு வெற்றி பெற்ற மனிதனுடைய அவுட்கம் அப்படியே காப்பி பண்ண பார்க்கணும், அவருடைய வெற்றியை காப்பி பண்ண பார்க்கலாம். ஒரு 1000 crore கம்பெனி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நான் ஒரு 1000 crore கம்பெனி பில்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். இட்ஸ் குட், இட்ஸ் அ கோல். ஒருத்தர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு யூடியூப் வச்சுருக்கீங்க, ஒரு யூடியூப்பில் ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரணும். தட்ஸ் அ கோல். பட் த கேப்பபிலிட்டி பில்டிங்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டுங்கிற சிஸ்டத்தை உருவாக்குறது தான் கேப்பபிலிட்டி பில்டிங். நம்ம 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியான ஒரு நிறுவனத்துடைய தலைவரை பற்றி பார்க்கிறோம். ஆனால் அந்த 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக வருவதற்கு அவர் என்ன செய்தார், என்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் அவர் பில்ட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்காமல் அவரை போல நீங்கள் வருவது என்பது சாத்தியமே கிடையாது. அப்போ ரியாலிட்டி இஸ், இப்போ பணம் சம்பாதிக்கலாம் யோசிக்காதீங்க. டோன்ட் வரி, தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். எஸ்பெஷலி இன்றைக்கி இது மார்க்கெட்டில் சாத்தியம். ஒன்று, நீங்கள் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது, நல்ல சம்பளமாக தேடுறோம். இப்போ அவர் சொன்னார்ல, நான் 30,000 சம்பளம் தரேன், இவ்வளோ ரூபா சம்பளம் தரேன் வேலைக்கு, அப்படின்னா எனக்கு இதை விட பெட்டரான வேலை, எளிதான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, உங்களை தேடி வேலை வர்றதுங்கிறது ஒன்று. இந்த ரெண்டாவது கேப்பபிலிட்டி பில்டிங் பண்ண பிறகு நடக்கும். உங்கள் சம்பளத்தை நீங்களே நிர்ணயிக்கும் தகுதியை உருவாக்கி கொள்வதற்கு பெயர் தான் கேப்பபிலிட்டி பில்டிங். யூ ஹாவ் டு டூ தட். நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறேன், போங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இன்னவிட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் இன்னவிட்டபிளாக மாறுதல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாறுவதற்கான வாய்ப்பு. இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுத்துட்டா, கட்டாயமாக இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டா இவங்க எதை சூப்பராக கரெக்டாக பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதுக்குள்ள அது உங்களுடைய கேப்பபிலிட்டி பில்டிங்லேருந்து தான் வரும். தனி மனிதருக்கும் சரி, பிராண்டுக்கும் சரி, ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன் தான் உங்களுக்கான வெல்த்தை பில்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன்லாம் இப்போ தேவை கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் தான் சார் முக்கியம், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தான் இப்போ நம்ம நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஓரளவு ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஒர்க்கிங், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது தனிநபராக இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட். நம்ம இப்போ ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் வருஷத்துக்கு, அல்லது ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். 2 பேரும் இருக்கலாம். இவருடைய சம்பளம் 25 வயசில் 10 லட்சமாக இருக்கலாம், அவருடைய சம்பளம் 23 வயசில் 5 லட்சமாக இருக்கலாம். ஆனால் இங்கே யார் டேஞ்சரஸ் தெரியுமா? 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனா 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனாங்கிறது கிடையாது. இவங்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இப்படி செய்வாங்கிற பேர் வாங்கினவனோ, இவனை எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே விட்டாலும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வேல்யூவை அவன் கிரியேட் பண்ணுவான். எந்த பொண்ணு கிரியேட் பண்ணணும்னு யாருக்கு அந்த வேல்யூ இருக்கோ அவங்க தான் டேஞ்சரஸ். பி எ டேஞ்சரஸ் பர்சன். நீ ஹாவ் டு கிரியேட் வேல்யூ. இதெல்லாம் நீங்கள் உருவாக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மறுபடியும் பணம் ஒரு பைப் உடைக்குன்னு பழைய கதை நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். பணத்தை பொருட்படுத்த வேண்டாம் நான் சொல்ல வேணாம். நான் சொல்ல வர்றது, பெரிய பணம் பண்ணணும்னா இதை செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகிட்டுக்கோனா, அப்பப்போ கிடைக்கிறது அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும். 1000 வரும், 10,000 வரும், 15,000 வரும். சின்ன பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா சின்ன பணத்தை வச்சு பெருசு வாங்க முடியாது. பெரிய பணம் கிடைக்கலங்கிறப்ப சின்ன விஷயத்தை வாங்காமல் இருக்க முடியாது. அப்போ சின்ன பணத்தில் சின்னதாகவே செஞ்சுட்டே இருப்போம். நம்ம நிறைய பேர் கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வச்சிருக்க 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க முடியாது. வச்சிருக்க 10 லட்ச ரூபாய்க்கு யூ கான் பை இட். வாட் இஸ் சே, ஒரு நிலம் வாங்க முடியாது. அப்போ பெரிய அசட்டை சேர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேப்பபிலிட்டி பில்டிங் வேணும். அது வரைக்கும் சேர்க்கணும். 2 கேப்பபிலிட்டி பில்டிங் வேணும். ஒன்று ஸ்ட்ரக்சர் கேப்பபிலிட்டி பில்டிங், ஒன்று இன்னர் கேப்பபிலிட்டி பில்டிங். ரெண்டுமே வேணும். எனக்கு இதெல்லாத்தையும் மிச்சப்படுத்தி நான் சேர்த்து வச்சா மட்டும்தான் என்னால் வீடு வாங்க முடியும், ஒரு அசையா சொத்தை உருவாக்க முடியும், டெப்ரிஷியேஷன் இல்லாத ஒன்று உருவாக்க முடியுங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் தெரியும். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எஸ்ஐபி இருக்குது, முதலீடுகள் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, பையிங் ஷேர்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் பிஸ்னஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, கடன் கொடுக்குறது இருக்குது, வட்டி கொடுக்குறது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு இன்டர்னல் சிஸ்டத்தை நம்மளால் பில்ட் பண்ண முடியும்னா பிக்கஸ்ட் வெல்த்தை யூ கான் பில்ட். ஆர்டினரியாக நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அடுத்தடுத்த வாய்ப்புகளை சரியாக கேப்சர் பண்ணி போயிட்டே இருக்கும் அப்படின்னா தட் யூ கேன் டூ இட். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய இன்றைக்கி பிக்கஸ்ட் வெல்த் பில்டிங்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்குலாம் 50 வயசுலேயே தோணாத ஒரு விஷயம், நான் ஜஸ்ட் ஐம் டூயிங், ஐம் நாட் மேக்கிங் ஈவன் க்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தை இப்போ சர்வசாதாரணமாக கேட்க முடியுது இல்லையா?